ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் என்னென்ன ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீக்கில் நம்ம ஐசிஐசி பேங்க்கில் என்னென்ன ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன பெனிஃபிட்ஸு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ ஷார்ட் டேர்மில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கெயின் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 18 மந்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 year and 6 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக கெயின் பண்ணணும், உங்கள்கிட்ட லம்ப் அமௌண்ட் இருக்குது, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஐசிசியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சொல்கிறாங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டு கேரண்ட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் எப்படி தொடங்கணும் அப்படின்னா, ஸோ ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து தொடங்கலாம். ஸோ அதுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெட் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணலாம், அல்லது உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்க் மூலமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மினிமம் அமௌண்ட்டை எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதிகபட்சமான அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமமே 10,000 வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்க்கும்போது 5,000, ஸோ அதர் பேங்க்ஸை பார்க்கும்போது 1,000 rupees அப்படின்ட்டு இருந்தது. ஸோ டெபாசிட் அமௌண்ட்டு இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 10,000 அமௌண்ட்டாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம். மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபேலி, ஸோ இந்தமாரி இந்த பீரியட்லேயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற மாரி நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அதாவது 18 month அப்படின்றதுனால இந்த ஸ்கீம்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், எஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதிகமான 5 yearsஆக இருக்கட்டும், 3 yearsஆக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஸோ 7% அப்படின்ற கேட்டகரியில் தான் வருது. ஸோ ஆனால் இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கீம்ஸில் 7.2%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கை விட சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்யூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் 18 month. ஸோ இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 15 monthலேருந்து 18 monthக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கால்குலேட்டர் வந்து ஐசிஐசியுடைய பேங்க்குடைய அஃபிஷியல் வெப்பேஜ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே டியூரேஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸோ 18 month அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு 1 year 6 month அப்படின்ற டேஸ் வந்து 0 அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ பக்கத்துலேயே சீனியர் சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சீனியர் சிட்டிசன் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,372 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். ஸோ 1 lakhக்கு. ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 lakhsக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 46,866 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதேமாரி நீங்கள் என்ன டென்யூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கான டென்யூர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அந்த பென்சில் மாதிரி இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் பே பண்ணுற பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்சன் 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்
ஜிஎன்ஹெச்சை வந்து உங்களுடைய பேங்க்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் ஆப்ஷன்ஸ், அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அவங்க அந்த அகடமிக் இயர்க்குள்ளே அவங்க வந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து ரிலீவ் கிடைப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த பேங்க்கில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எஃப்டி அக்கௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.